சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மத்தியானமே ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன்னு சொன்னாலம்மா. நீ ஃபோன் பண்ணி என்னன்னு பாரு, நான் வந்தவங்களை கவனிக்கிறேன். ஏற்கனவே 2 மிஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னும் வரல? இவ்வளோ நேரம் ஆகியும். உட்காருங்கண்ணே. என்னண்ணே, பயணம் எல்லாம் வசதியா இருந்துச்சா? நம்ம செல்வம் ஏர்போர்ட்டுக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டான்ல? வந்துட்டாப்ல. பொறுப்பா இருந்து நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டாப்ல. சரி, எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. சரிண்ணே. சரி. ஆமா, சென்னையில வெயில் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆமா, சென்னையில மட்டும் தான் வெயிலா? பெங்களூர்ல கூட தான் வெயில் வெளுத்து வாங்குது. இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் இல்லங்க. வெளியில தலை காட்ட முடியல. சென்னை வரணும்னு நினைச்சாலே ரொம்ப வெறுப்பா இருக்கு. அத்தை, சென்னையில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, வெள்ளம் வந்து எங்களை புரட்டி போட்டாலும் சரி, சென்னையில வாழ்றதுனாலே அது ஒரு தனி கெத்து தான். இன்னும் சென்டிமெண்டா சொல்லணும்னு வைங்களேன், சென்னை எங்களை வாழ வைக்கிற அன்னை. அதனால யார் என்ன குறை சொன்னாலும் சரி, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய குறையாவே தெரியாது. அது சரி, உன் பேங்க் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா. இன்னைக்கு நான் ஒரு பேங்க் வேலைக்கு போறேன்னா அது காரணமே நீங்க தானே. அட, நான் என்னப்பா செஞ்சேன்? நீ நல்லா படிச்ச, நல்ல வேலைக்கு போன. படிச்சது என்னமோ நான் தான். ஆனா அந்தந்த வயசுல நம்மள வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இத படி, இத செய், இத செய்யாதன்னு அந்த வயசுல நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மட்டும் எனக்கு அந்த ஊக்கம் தரலன்னா பேங்க் எக்ஸாம்லாம் நான் எழுதிருக்கவும் மாட்டேன். இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கவும் மாட்டேன். செல்வம், நீ இன்னும் நல்ல பெரிய லெவலுக்கு வருவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும். கௌரி, எங்க உன் வீட்டுக்கார காணோம்? அவரு ஆமா தங்கச்சி, கேட்க மறந்துட்டேன். எங்க மச்சான காணோம்? இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போறேன்னு போனாரு. எல்லாரும் வாங்க. வாங்க மச்சான். வாங்க மாமா. வாங்கண்ணே. நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? என்னம்மா வந்ததும் வராதுமா இப்படி பேசுறீங்க? இல்ல, நாங்க வரத முன்கூட்டியே சொல்லிட்டு தான் வந்தோம். வாசல்ல வந்து நின்னு வாங்க வாங்கன்னு வரவேற்பீங்கன்னு பார்த்தோம். இந்த உச்சி வெயில்ல என் உச்சந்தலை குளிர்ந்து போச்சுனே. இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை. உங்களுக்கு முக்கியமான வேலை? ஆமா, வெண்ணிலாக்கு என்ன வேலை? அவளுக்கும் முக்கியமான வேலையா என்ன? கௌரி, வெண்ணிலா எங்க? வெண்ணிலா உள்ளதாங்க இருக்கா. ஓ, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து வரோம், வாங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒரு மனசு வரலையோ? அப்படிலாம் இல்ல, நீ அவளுக்கு தலைவலி, அதான் மாத்திரை போட்டு படுத்திருக்கா. பொதுவா அவளால தானே எல்லாருக்கும் தலைவலி வரும். தள்ளடி. பார்க்க வேண்டாம்னு நினைச்ச அக்காவை காணும்னு இந்த பேச்சு பேசுறாங்கன்னா, அவங்க பார்க்கணும்னு வந்த மகாவை இன்னும் காணும். அத்தை என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ கடவுளே. வெண்ணிலா, உன்னை பாக்கணும்னு சொல்றாங்கடி. பரவாயில்லையே, என்ன பார்க்க அப்பாயின்மெண்ட்லாம் கேக்குறாங்களே. சரி, உள்ள வந்து பாத்துட்டு போ சொல்லு. ஏண்டி நீ வேற? ஏற்கனவே எங்க அண்ணி வெறும் வாய மெல்லுவா, நீ வேற அவளை ஊதி குடுக்கற. அவளை ஊதுறது நான் இல்லம்மா, அந்த மகா. மகா இன்னும் வரல.
இனிமேல் தான் இருக்கு கச்சேரியே. மகா மகா நீ வா முதல்ல எந்திரி. இது பாரு, நான் உனக்கு தலைவலின்னு சொல்லிருக்கேன். மாத்திரை போட்டனா இல்ல இனிமே தான் போடணுமா? போட்டேன்னு சொல்லிட்டேன்டி. வாடி வந்து வா, தொலைறேன் நீ வா, போ. வந்து தொலை. வாங்க மாமா. என்னம்மா தலைவலி எப்படி இருக்கு? போயிடுச்சா? இப்பதானே வந்துச்சு, எப்படி போகும்? ஏய், தலைவலி எல்லாம் நீயா தேடிக்கிட்டது. என் பையன் இளங்கோவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு தான் கொடுத்து வைக்கல. நாங்க அவனுக்கு சொந்தத்துல பொண்ணு வேணும்னு நினைச்சோம். அவனுக்கு அதிர்ஷ்டம், அவனுக்கு சொத்தோடையே பொண்ணு அமைஞ்சிருச்சு. என் மருமக தேவிகா ஐடி கம்பெனில வேலை பார்க்கறா. மாசம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறா. தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. சரி. 2 பேருமே ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா, சீக்கிரமாவே ஆன் சைட்ல கிடைச்சதுன்னா அமெரிக்கால போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதானே நடக்கும். வெண்ணிலா, உன் புருஷனை பத்தி கேக்குறது தப்பு இல்ல. அவன் தான் கூட இல்லையே. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அது உன் கூட இருக்கா இல்ல அவன் கூடயே போயிடுச்சா? இல்ல இல்ல, பேத்தி எங்க கூட தான் இருக்கா. ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்துருவா. அவளையாவது பத்திரமா கூட வச்சுக்கோ. அவளும் அவன் கூட போயிட போறா. என் பொண்ணு எப்பவுமே என் கூட தான் இருப்பா, என்னை விட்டு போக மாட்டா. அக்கா